பத்திரிகையாளர் ஷியாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஷியாம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ராகுல் காந்தியின் இந்த திடீர் பயணம், திடீர் வருகை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு. என்னன்னா 89ல ராகுல் காந்தியோட தந்தையார் ராஜீவ் காந்தி அவர்கள் தேவகி மருத்துவமனைக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர், அப்ப முதலமைச்சரா இல்ல, ஜெயலலிதா அவர்களை பார்த்தார்கள். அப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி கண்ணுல எல்லாம் அடிபட்டு இருந்துச்சு. எனக்கு இப்ப அந்த பழைய நினைவுகள்லாம் வருது. அப்ப அவர் பார்க்கும்போது நாங்கெல்லாம் பக்கத்துல இருந்தோம். ராகுல் காந்தியோட ஒரு பெருந்தன்மையை தான் காட்டுது. இதுக்குள்ள நம்ம அரசியல் ரீதியான நோக்கங்களுக்குள்ள போக வேண்டான்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் பார்க்கணும்னு நினைச்சு வந்திருக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் சரியில்லாம இருந்தப்ப இந்திரா காந்தி அம்மா பார்க்க வந்தாங்க. ஸோ அந்த குடும்பத்தோட ஒரு முதிர்ச்சியையும் ஒரு பண்பாட்டையும் இது வெளிப்படுத்துது. இதுக்குள்ள காங்கிரஸ் அரசியலா இல்ல திமுக அரசியலா அதிமுக அரசியலான்னு நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. முதலமைச்சர் பூரண நலம் பெற வேண்டும், அது நம்ம எல்லாரோட ஆசை, இந்திய தலைவர்கள் எல்லாரோட ஆசைன்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். திரு ஷியாம், ராகுல் காந்தியின் இந்த பயணமானது ஒரு ஆரோக்கியமான அரசியலின் தொடக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான அரசியலின் துவக்கம். ஏன்னா அவங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிமுக கூட்டணியில இல்ல. அதிமுகவுக்கு நேர் எதிரான திமுக கூட்டணியில இருக்கிறவங்க. இருந்தாலும் ராகுல் காந்தி பார்க்கணும்னு வராரு. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு அரசியல், அவரோட பெருந்தன்மையே இது காட்டுது. இதுக்கு முன்னாடியும் அவங்க குடும்பத்தில இருந்து பல பேர் அதிமுகவோட தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்திருக்கிறார்கள், இதே ஜெயலலிதா அவர்களை பார்த்திருக்கிறார்கள். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான, அதே நேரத்தில் ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். திரு ஷியாம், இணைப்பிலே காத்திருங்க. செய்தி அறையில் மூத்த செய்தியாளர் ராமானுஜம் இணைப்பில் இருக்கிறார். அவர் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்க காத்திருக்கிறார். இப்பொழுது ராகுல் காந்தி சென்னை வந்திருக்கிறார் திரு ஷியாம். இந்த சூழலில் எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் வலுவாக எதிர்க்கட்சிகள் ஒன்றாக ஒழிப்பதற்கு இது ஒரு வலுவான ஆச்சாரமாக நம்ம எடுத்துக்கலாமா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை கட்சிகள் மத்திய அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நாகரிகம் என்பது இங்கே குறைந்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய சூழலில் இப்பொழுது அவர் இப்பொழுது நேரடியாக முதல்வரை சந்திக்க வந்திருக்கிறார். இது ஒரு பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துமா அகில இந்திய அளவில்? அகில இந்திய அளவுல பெரிய அரசியல் மாற்றத்தை இது ஏற்படுத்தும்னு நான் கருதல. ஆனா ஒரு சிக்னல் அப்படிங்கிற வகையில நம்ம பார்க்கலாம். திமுக இப்ப உள்ளாட்சி தேர்தலில் திமுக காங்கிரஸ் இரண்டுக்கு இடையில அவ்வளவு ஒரு இணக்கமான சூழல் இல்ல. திமுக கொடுத்த சீட்டுகளோட எண்ணிக்கை அவங்களுக்கு மன திருப்தியாக இல்லைன்னு தான் சொன்னாங்க. உள்ளாட்சி தேர்தல் இப்ப இல்லைன்னு ஆயிப்போச்சு. அப்போ இனி அடுத்த தேர்தலான பாராளுமன்றத்தை நோக்கித்தான் இயற்கையாக எல்லாருமே நகர வேண்டியது வரும். அகில இந்திய கட்சி என்ற முறையிலே பாராளுமன்ற தேர்தல் காங்கிரசுக்கு மிகவும் முக்கியமானது. ஆக பாராளுமன்ற தேர்தலிலே எதிர்காலத்திலே ஒரு வேறு விதமான கூட்டணி வரலாம் என்று அவர்கள் மனதிலே நினைத்திருக்கலாம். ஆனாலும் நம்ம இதை வெறுமனே அப்படி அரசியல் ரீதியா சுருக்கி பார்க்க வேண்டாம். ஏன்னா ஒரு அரசியல் நாகரிகம் தலைத்து வருது. நீங்க சரியா சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் அரசியல் நாகரிகம் குறைந்து இருக்கிற ஒரு சூழல்ல புதிய நாகரிகத்துக்கு இது விட்டுடுது. இது ஒரு டிப்ளமேட்டிக் இல்னஸ். இப்போ உதாரணமா திருமாவளவன் பார்க்க போனாரு, முஸ்தா பாண்டியன் பார்க்க போனாரு. அரசியல் மனமாச்சரியங்களை எல்லாம் கடந்து உடல்நலம் இல்லாமல் ஒரு மூத்த தலைவர் இருக்கும்போது அவரை போய் பார்க்கணும். அது ஒரு நல்ல விஷயம்தான். அரசியல் ரீதியா பார்க்க வேண்டாம். ஆனா அரசியல்வாதிகளுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கும், அதை நம்ம மறந்துட முடியாது. பத்திரிகையாளர்களாக நீங்களும் நானும் அதை மறந்துட முடியாது. எதிர்காலத்துல ஒருவேளை அது காங்கிரஸ் அதிமுக கூட்டணியை நோக்கி போகுதோ என்னமோ, அது ஒரு இயற்கையான கூட்டணியும் கூட. அதிமுக காங்கிரஸ் கூட்டணி எம்ஜிஆர் காலத்து கூட்டணி, இயற்கையான கூட்டணியும் கூட. இந்த நேரத்துல அதை பத்தி கருத்து சொல்றது அவ்வளவு சிறப்பா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்.